Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். அது girl baby வச்சிருக்கீங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது என் பேபியோட ஃபர்ஸ்ட் ரம்ஜானுக்கு 6 மந்த்ல நாங்க வந்து எடுத்தது. அப்ப அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு லூசா இருக்குன்றனால நான் ரெண்டு பக்கமும் ஸ்டிட்ச் பண்ணி இந்த Dress-ஐ ஃபிட்டா போட்டுனேன். அந்த போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இந்த Dress என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏனா ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ல எடுத்தது. எல்லாருக்கும் அப்படிதானே. சோ நான் பீரோலயே வச்சிருந்தேன். இது எப்படியாவது நம்ம வந்து ரியூஸ் பண்ணனும். என் பேபி பாத்தீங்கன்னா இப்ப 3 இயர்ஸ் ஆகுது. அவங்க நல்ல ஹைட் ஆயிட்டாங்க. ஆனா பாடி வந்து ஸ்லிம்மா தான் இருக்காங்க. சோ உள்ளக்குள்ள தையலை நான் பிரிச்சு விட்டா அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். அதுக்கு ஏத்த மாதிரியான ஹைட் மட்டும் நான் வந்து இப்போ வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். அத தான் நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 15 இன்ச்சஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு. நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் தையலுக்கு கொடுத்து 16 இன்ச்சஸா கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு லேயரா வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லேயர் கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து லெக்லாம் வந்து கால் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியும். சோ அதனால நான் ரெண்டு லேயரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு கீழ வந்து நான் ரஃபிள்ஸ் வைக்க போறேன். உங்க இஷ்டம். நீங்க வந்து ஃபுல்லா ரஃபிள்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு லேயர் நெட் கொடுத்துட்டு கீழ ரஃபிள்ஸ் மட்டும் வச்சாலும் ஓகேங்களா. ஆனா வந்து ரீயூஸ் பண்ணி போடிங்கனா கண்டிப்பா யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாது. சின்ன வயசுல போட்ட Dressன்னு சொல்லி நீங்களே போட்டோ காமிச்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த மாதிரி நான் ரெண்டு லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ரஃபிள்க்கு வந்து 2 இன்ச்சஸ்ல நான் வந்து கட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து நெட் கட் பண்ணும்போது மட்டும் நல்லா இப்படி இந்த ஃபோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால நீட்டா ஃபோல்ட் பண்ண முடியுமோ ஃபோல்ட் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கனா ஒரே சைஸஸ்ல நமக்கு வந்து கிடைக்கும். இல்லனா வந்து கிராஸா போயிடும் கட் பண்ணும்போது. ஓகேங்களா. நான் வந்து 2 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணி இந்த மாதிரி பேரா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி நான் ஸ்டிட்ச் பண்றதுன்னு காட்டியிருக்கேன் வீடியோல. கண்டிப்பா பார்த்துட்டு உங்க பேபியோட Dress-ஐயும் வந்து நீங்க ரியூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வீட்ல வந்து பீரோல வந்து சின்ன வயசுல நம்ம ரொம்ப காஸ்ட்லியா வாங்கியிருப்போம். ஏனா கேர்ள் பேபினாலே நம்ம ரொம்ப ஈகரா எல்லாமே காசு போட்டு வாங்கியிருப்போம். அது எல்லாமே இருக்கும். சோ அதுல வந்து நீங்க வந்து ரியூஸ் பண்ணலாம். நமக்கு தூக்கி போட மனசு வராது. ஓகேவா. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நீங்க ரியூஸ் பண்ணிக்கலாம். பட் பேபி வந்து ஸ்லிம்மா இருந்தானா ஓகே ஃபிட்டா இருக்கும். அப்படி இல்ல கொஞ்சம் பேபிக்கு ஃபேட் ஆயிட்டாங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ரியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் நான் வந்து அடுத்து போட போறேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றேன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் உள்ளக்குள்ள லேயர்ல வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ள வந்து லைனிங் பீஸ் தான் இருக்கும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் தி கிளாத். அதுல வந்து என்ன பண்ணனும் ஒரு 1/2 இன்ச் கிட்ட நம்ம விட்டுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். ஏனா அது வந்து அந்த பக்கம் வரும்போது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி வரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஃப்ரில் வச்ச மாதிரி. அதுல ஏற்கனவே ஃப்ரில் தான் இருக்கு. சோ நான் இதுலயுமே வந்து ஒரு குட்டி கேதரிங் மாதிரி அங்கங்க மட்டும் கொடுத்து நான் இத வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாவே நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு கடைசில எப்படி அட்டாச் பண்ணனும்ன்றதை நான் காட்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரில் வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் லேயருக்கு. நான் வந்து அங்கட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டேன்ல அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கணும். வச்சிட்டு இப்போ ரெண்டத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். இல்லனா நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு ஆடா வந்து காமிச்சிரும். சோ நான் இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி பேக் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சுக்கிறேன். முடிச்சிட்டு மேல அந்த ரஃபிளோட வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு பேக் ஸ்டிட்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நீட்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லேயருக்கும் பண்ணனும். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 மீட்டர் ஆஃப் கிளாத் எடுத்துர்க்கேன் நெட் ஃபேப்ரிக். உங்களுக்கு இதோட நல்லா பொஸ்ஸுன்னு இருக்கணும்னா நீங்க வந்து நிறைய ஃப்ரில் வச்ச மாதிரி நீங்க வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். சோ இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான லுக் கிடைக்கும். சோ இதே நான் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு வச்சு நான் தச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஆனா பேபியோட கம்ஃபர்ட்டபிள் வந்து பாத்துக்கோங்க. ரொம்ப பொஸ்ஸுன்னு இருந்தா உங்களுக்கு நடக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ அதனால நான் வந்து 2 லேயர் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி தான் அடுத்த லேயருக்கும் நான் வந்து ஃப்ரில் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுக்கிறேன். இதோட கடைசியா வந்து நான் போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன். இதோட அவுட்கம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம வந்து இது வந்து சின்ன வயசுல போட்ட Dressன்றதை வந்து யாருனாலயும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா வந்து போட்டோ நம்ம காமிச்சா தான் வந்து தெரியும். சோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட போட்டோவும் காமிச்சிருக்கேன். லாஸ்ட்லயே நான் வந்து போட்டோ அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பேபில இருந்து லீனா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண முடியும். சோ கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம ரியூஸ் பண்ணலாம்ன்ற வீடியோவும் அடுத்து வரப்போது. கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதையும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் லேயரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நம்ம ரஃபிள் வந்து அட்டாச் ரஃபிள் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிட்ச் போட்டுருந்தேன்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து நான் ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டு அந்த ஆம் ஹோல் கிட்ட பேக் ஸ்டிட்ச் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரஃபிள்க்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கிளாத் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணால் தான் நம்மள ரஃபிள் வந்து நல்லா கிட்டக்க வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ரஃபிள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து உங்களோட ஐடியா தான். நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் ரஃபிள்ஸ் வைக்கலாம். நான் 2 லேயர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என் பொண்ணு ஏற்கனவே லீனாக இருக்கனால நான் வந்து ஒரு லேயர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நடக்கும்போது அவளுக்கு வந்து தட்டுப்படுன்றனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இது இப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் வந்து
இன்னுமே நிறைய ஐடியா க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து போடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதிலே வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லீனாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு வேறு ஐடியா இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ரஃபில் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ரஃபில் ஃபஸ்ட் லேயரில் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இதோட அவுட்லுக் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறையா ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து கண்டிப்பாக ரியூஸ் பண்ணலாம். நம்ம வந்து தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் ரஃபில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ரஃபில் ஸ்டிச் பண்ணும்போது 2 பக்கமும் அந்த கிளாத்தை பிடிச்சிட்டு நல்லா சென்டரில் தையல் போடுங்க. அப்போ தான் நல்லா நீட்டான லுக் கிடைக்கும். அதே மாதிரி எண்ட்லேயும் ஸ்டார்ட்லேயும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து யாருனாலுமே நம்ப முடியாது நம்ம வந்து ரியூஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹைட்டும் வந்துச்சு, உள்ளக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. இப்போ இந்த நான் ஒரு லேயர் ஆஃப் ரஃபில் வச்சுருக்கேன். நீங்கள் 2 லேயர் என்ன வேணால் வைக்கலாம். இப்போ என் பேபி போட்டிருக்கதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.